Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான சீசனல் ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஒரு டெலிஷியஸான டெசர்ட் பார்க்கலாம். இந்த ஜாக்ஃப்ரூட் சீசன்ல கண்டிப்பா இந்த டெசர்ட்டை ஒரு முறை செஞ்சு பாருங்க. இந்த டெசர்ட் வந்து கேரளால ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ரெசிபி ஜாக்ஃப்ரூட் பாயசம். இது இல்லாமல் கல்யாண வீடுகள் சத்யா எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி. கண்டிப்பாக இந்த ஜாக்ஃப்ரூட் சீசனில் இந்த சக்கப்பழ பாயசம் வந்து உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இப்போ பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ சூடானதுமே ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஜவ்வரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுமே இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இந்த டைம் இன்னொரு பேனில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இது நல்லா மெல்ட் ஆகி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜவ்வரிசியுமே நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த டைம் நம்ம ஜாக்ஃப்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ 5லேருந்து 6 பீஸ் ஜாக்ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாயசத்துக்கு தேங்காய் பால் தேவைப்படும். நான் இன்றைக்கி தேங்காவை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பால் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் பால் வந்து சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் 1 கப்பு. இப்போ இன்னொரு கடாயை எடுத்து அதில் நான் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம பாயசத்துக்கு தேவையான கேஷ்யூ நட்ஸ் அண்டு கிஸ்மிஸ் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ மீதி இருக்கிற அதே கீயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஜாக்ஃப்ரூட் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு ஆஃப் குக் ஆனதுமே நம்ம ஸ்பூனாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிரும். உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக வேணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணி வந்து நான் 1 கப்பு வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் செகண்ட் அண்ட் தேர்ட் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது 2 ஆட் பண்ணும்போதே கொஞ்சம் லிக்விடியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேமில் வந்து குக் ஆகட்டும். நல்லா தண்ணி வற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போது நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த ஜீரகத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கார்டமன் பவுடர், ஏலக்காய் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்சு சுக்கு பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது போட்டதுமே நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட் அண்ட் கிஸ்மிஸ் வந்து சேர்த்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஒரு கொதி லைட்டாக எல்லா இடமும் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சுவையான சூப்பரான ஜாக்ஃப்ரூட் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜாக்ஃப்ரூட் சீசனில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.